Hi friends, welcome to Fragrance of My Life. லாஸ்ட்டாக நம்ம நார்மல் சுடிதார் ஃபேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பலாசோ ஃபேண்ட் வந்து எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போதும், லென்த் அண்ட் வேஸ்ட்டு. வேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிப் இருக்கு இல்லையா, அந்த இடுப்பு பகுதியில் இருக்க பெருசாக இருக்கிற பகுதியை தான் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். நீங்கள் எடுத்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோட +4 ஸ்டாண்டர்டாக வந்து உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டோட 4 ஆட் பண்ணி வரதில் வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி வரது தான் வந்து ஹிப்புக்கு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். 4ஆல் எதுக்கு டிவைட் பண்ணுறோன்னா, நம்ம வந்து துணியை வந்து 4ஆக தானே மடித்து போட போகிறோம், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நம்ம க்ராச் ஏரியா எடுத்துக்கணும். க்ராச்னால் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கர்வாக வருது இல்லையா, அதுதான் வந்து க்ராச். இதுக்கும் உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும். அதை வந்து 3ஆல் வந்து டிவைட் பண்ணணும். இதுவும் வந்து ஸ்டாண்டர்ட் 3ஆல் டிவைட் பண்ணி வரதை வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 13 பாயிண்டில் வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து 13 ஆர் 14 வந்து அந்த லென்த் வச்சுக்கலாம். இந்த வேல்யூவில் நம்ம வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அதுதான் உங்களோட க்ராச்சாக வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபேண்ட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் ஹைட்டு மைனஸ் அந்த வேஸ்ட் பேண்ட் வந்து நான் 2 இன்ச் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களோட அந்த 40ல் -2 வந்து இது பண்ணிக்கணும். -2 பண்ணிவிட்டு அதோட ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். எதுக்குன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கும் அந்த வேஸ்ட் பேண்டையும் அந்த லெக் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக தான். நார்மல் ஃபேண்ட்டில் வந்து உங்களுக்கு வேஸ்ட் பேண்ட் வந்து பெருசாக இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் வந்து 2 இன்ச் கொடுத்தா வந்து போதும். எப்போவுமே ஃபேண்ட்டு தைக்கும்போது உங்களோட ஆக்சுவல் லென்த் ஹோல் லென்த்தில் வந்து வேஸ்ட் பேண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்க்கலாம். வேஸ்ட் பேண்ட் வந்து 2 இன்ச் எடுக்க போகிறோம் சொன்னீங்க இல்லையா, அதை வந்து நம்ம 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். +1. நம்ம இன்ஸ்கர்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பட்டிக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணியிருப்போம். அந்த பட்டி தான் வந்து இந்த பேண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். அதுதான் வந்து இந்த வேஸ்ட் பேண்ட் நம்ம இதில் சொல்கிறோம். இன்னொரு தடவை தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஆக்சுவல் லென்த்லேருந்து உங்கள் வேஸ்ட் பேண்ட் லென்த்தை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி க்ராச்லேயும் உங்களுக்கு வர வேல்யூவில் மைனஸ் உங்கள் வேஸ்ட் பேண்ட் வந்து பண்ணிட்டு வரது தான் நீங்கள் அந்த க்ராச்சுக்கும் வந்து எடுக்கணும். நார்மல் ஃபேண்ட்லேயும் வந்து இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பலாசோ ஃபேனில் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து கொடுப்போம். அது வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறதுனா உங்களோட ஹிப் சைஸ் இருக்கு இல்லையா, அதில் -4 பண்ணி வரது தான் வந்து உங்களோட எலாஸ்டிக்கோட லென்த்தாக நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் லென்த்னால் அந்த கீழே பாட்டமில் அளவு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 15 மினிமம் வைக்கலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் 25க்கு மேலேயே போகலாம். 25க்கு மேலே போகும்போது நல்லா உங்களுக்கு ஸ்கர்ட் மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா ஃபார்ம் ஆகும். இன்னும் ஒரு தடவை ஸ்பீடாக வந்து பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லென்த் அண்ட் வேஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவை. லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பேண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளோட க்ராச்சை வந்து ஹிப் -3ஆல் டிவைட் பண்ணுவோம். 3ஆல் டிவைட் பண்ணி வரதையும் உங்களோட வேஸ்ட் பேண்டோட மைனஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் லென்த் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பப்படுதோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி லென்த்தில் வச்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு கிளாத்தில் வந்து எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2ஆக வந்து மடிச்சுக்கணும். நம்ம பிரெத் வைஸ் வந்து 2ஆக வந்து மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீட்ட வாக்கில் லென்த் வைஸில் வந்து நம்ம வந்து ஒரு மடிப்பு மடிக்கணும். இது வந்து உங்களோட லென்த்தோட மெஷர்மெண்ட் அளவுக்கு வந்து நீங்கள் மடிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே சைடு வந்து எக்ஸஸ் கிளாத் இருந்ததுன்னா ஒரே சைடு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த கிளாத் வந்து எனக்கு கரெக்டாக வந்து இருக்குது நம்ம எடுத்த அளவுக்கு. ஸோ வந்து நான் கரெக்டாக அப்படியே வந்து 2ஆக வந்து மடிச்சுக்கிட்டேன். க்ளோஸ்டு சைடு வந்து நம்மளை மாற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு 4 பீஸும் பாருங்கள் ஓப்பனில் இருக்குது. அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க துணியை. ஃபர்ஸ்ட் மார்க்கிங் வந்து வேஸ்ட் வந்து மார்க் பண்ணுறோம். வேஸ்ட் வந்து நம்ம எப்படி எடுத்தோன்னு ஞாபகம் இருக்கு இல்லையா, நம்மளோட ஹிப் ரவுண்ட் +4 வர ஆன்சரை /4 போட்டு வரது தான் நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட். அங்கே வந்து ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து நம்மளோட க்ராச் வந்து மார்க் பண்ணணும். ஹிப் மெஷர்மெண்ட் /3 மைனஸ் வேஸ்ட் பேண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபேண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா பலாசோ ஃபேண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த வேஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ண வந்து மறந்துடாதீங்க. க்ராச் மைனஸ் வேஸ்ட் பேண்ட் ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மேலே தையலுக்காக நம்ம விட்டுக்கணும். 11.5 கிட்ட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 0.5 வந்து இந்த வேஸ்ட் பேண்ட் அண்ட் லெக் பார்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போது அந்த பிளேஸில் வந்து கரெக்டாக உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் வந்து இன்னொரு தடவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம்.
ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க்கிங் போட்டதுக்கப்புறமா இந்த எல் ஷேப் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரீ ஹேண்டாகவும் வரைஞ்சிக்கலாம். நம்ம நார்மல் ஃபேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரே மெஷர்மெண்ட் தாங்க. லாஸ்ட்டாக அப்படியே கீழே வந்துடுங்க. வந்துட்டு வந்து உங்களுக்கு ஆங்கிள் லென்த் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு இவ்வளோ பாட்டம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ பிரெத்து அதை ஃபுல்லாகவே வந்து நான் ஆங்கிளுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு தையலுக்கு மட்டும் 1 இன்ச் இந்த பக்கம் விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து நல்லா வந்து கீழே வந்து நல்லா தொலன்னு இருக்கும். அதுக்காக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பலாசோ பேண்ட் வந்து நல்லா ஃப்ளோவியாக இருக்க துணியில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த க்ராச் எண்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து கீழே ஆங்கிளுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து ஜாயின் பண்ணணும். அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து தையலுக்கு வந்து நான் வந்து துணி விட்டுருக்கேன். நார்மல் ஃபேண்ட்டுக்கும் இந்த ஃபேண்ட்டுக்கும் பாருங்கள், இந்த ஃபேண்ட்டில் வந்து இந்த க்ராச் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வரும். நார்மல் ஃபேண்ட்டில் வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து பெருசாக வரும். அதனால் வந்து க்ராச் வந்து சின்னதாக தான் வரும். இந்த மார்க்கிங்கை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த லெக் பார்ட்டில் கீழே அந்த ஆங்கிள் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி 2ஆக வந்து மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் வந்து 2 லெக்லேயும் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம 2ஆக மடித்து தைச்சா வந்து இது போதும். இதே மாதிரி இன்னொரு லெக் பார்ட்டும் வந்து நம்ம இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா தைச்சிக்கணும். ரெண்டு லெக் பார்ட்டும் வந்து கீழே வந்து தைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து க்ராச் ஏரியா வந்து ஜாயின் பண்ணணும். 2 காலோட நல்ல பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து ராங் சைடு தான் இருக்கணும். இந்த க்ராச் வளைவுலேயே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து துணி வந்து இந்த பக்கம் விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு க்ராச் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம நார்மல் ஃபேண்ட்டில் என்ன பண்ணுவோம் வந்து ஃப்ளிட்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா சைடில், இதில் வந்து அந்த மாதிரிலாம் எடுக்க தேவையில்லை. இன்னொரு க்ராச்சையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். துணியோட நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு 2 சைடோட லெக் பார்ட்டோட துணியோட நல்ல பக்கம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கணும். வெளி சைடு வந்து நம்ம ராங் சைடில் தையல் வந்து போட்டுக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ஜாயினிங்ஸில் வந்து போடும்போது ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது 2 லெக் பார்ட்டையும் இந்த க்ராச் ஜாயின் பண்ணதால் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஹிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம வேஸ்ட் பேண்ட் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த காலோட சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம நார்மல் ஃபேண்ட்டுக்கு ஜாயின் பண்ண மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுவே அப்படியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே போக போக அந்த மேலே கொஞ்சம் வரும்போது உங்களுக்கு வந்து அப்படியே கம்மியாகிட்டே போயிட்டு அந்த க்ராச் ஏரியாவில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் இருக்கணும். மறுபடியும் வந்து இந்த லெக் பார்ட் வரும்போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து உங்களுக்கு வந்து நடுவுலேயே வந்து அந்த 1 இன்ச் கேப் வந்து வந்துடணும். இந்த தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு தையலும் வந்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே சொன்னது தான், 2 தையல் போடும்போது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட வேஸ்ட் பேண்ட் எடுத்துக்கோங்க. வேஸ்ட் பேண்ட் வந்து நம்ம வந்து 5 இன்ச்சுக்கு வந்து எடுத்துருக்கோம் இல்லையா, வேஸ்ட் பேண்டோட அகலம் வந்து 5 இன்ச் வந்து எடுத்திருக்கோம். இதை வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் தான் வந்து இருக்கும். லென்த் வந்து நம்ம இடுப்போட சுற்றளவு வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவு வந்து எடுத்தோம். ஃபஸ்ட்டு இந்த 2 கார்னரையும் வந்து பிடிச்சி நம்ம தையல் போட்டுட்டோன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு பேண்டு மாதிரி ரவுண்டாக வந்து கிடச்சிடும். 2 எட்ஜஸையும் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா விரித்து வச்சு இந்த ரைட் சைடில் துணியோட நல்ல பக்கத்தில் 2 கார்னர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஜாயினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து மேலே போடணும். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு பேர் வந்து படிமான தையல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ நம்மளோட வேஸ்ட் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட லெக் பார்ட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது 2த்தையும் வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த வேஸ்ட் பேண்டை நம்ம லெக் பார்ட்டுக்கு உள்ளே வச்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து உள்ளக்கா வச்சுக்கோங்க. இந்த க்ராச் ஏரியாவும் லெக் பார்ட்டோட க்ராச் ஏரியாவும் நம்ம ஜாயின் பண்ண அந்த கார்னரும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம தையல் போடணும் ரவுண்டாக. இந்த பட்டி வந்து தைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து சிம்லர் டு நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த நாடா கோக்குற போர்ஷன் வந்து தைச்சிருப்போம். அதே மாதிரி தான் ஒரு 1/2 இன்ச் விட்டு தான் நம்ம வந்து தையல் போடுறோம்.
இந்த ரவுண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த வேஸ்ட் பேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து 1/2 இன்ச் வந்து மடித்து இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த வேஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த தையலுக்கு கொஞ்சம் கீழே ஒரு மில்லிமீட்டர் கீழே வந்து வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போடணும். இந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து முடிக்கக்கூடாது. ஒரு 2 இன்ச் ஆர் 1 இன்ச் வந்து கேப் விட்டு நம்ம வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிருங்க. இது எதுக்குன்னா இந்த வழியாக தான் நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இந்த வழியாக நம்ம எலாஸ்டிக் வந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து உள்ளே வந்து ஸ்டிஃபாக நம்ம வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வந்து வித் இருக்கிற எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து இந்த பெலாசோ ஃபேண்டில் வந்து எலாஸ்டிக் போடும்போது மினிமம் வந்து 1 இன்ச்சு இல்லைனா வந்து மேக்ஸிமம் வந்து 2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போது இன்றைக்கி நான் என்கிட்ட இருந்த 1.5 இன்ச் எலாஸ்டிக்கே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு பின்னு ஆறு வந்து நீங்கள் அப்படியே வந்து கோக்குறதா இருந்தாலும் வந்து கோத்துக்கலாம். இந்த வழியாக வந்து நம்ம இந்த பக்கமாக விட்டு இந்த ஓப்பன் வழியாக நம்ம வந்து வெளியே எடுக்கணும். நம்ம நார்மலாக வந்து ஃபேண்ட்டுக்கு வந்து நாடா கோப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இது வந்து என்னென்னா எலாஸ்டிக் வந்து நம்ம கோக்குறோம். இந்த எலாஸ்டிக் கோத்து முடிச்சதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 2 கார்னரும் இருக்கு இல்லையா, எலாஸ்டிக்கோட 2 கார்னர்லேயும் வந்து நல்லா வந்து 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேஸ்ட் பேண்ட் வந்து அது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எலாஸ்டிக்கும் போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக இந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம நல்லா உள்ளே தள்ளிட்டு நம்ம ஓப்பன் விட்டோம் இல்லையா, இந்த எலாஸ்டிக் கோக்குறதுக்காக அந்த ஓப்பனை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாடா கூட நீங்கள் வந்து கோத்துக்கலாம். எதுக்குன்னா நம்மளுக்கு எலாஸ்டிக் வந்து லூஸ் ஆகும்போது நம்ம அந்த நாடா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு இந்த ஓப்பன் எண்டும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்மளோட உங்களுக்கு வேணும்னா இந்த எலாஸ்டிக் மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டு நீங்கள் வந்து ஒரு 2 தையல் கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம பெலாசோ ஃபேண்ட் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.